கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தேவனை பாடி துதிப்போம். உற்சாகமாய் ஆண்டவரை துதிப்போம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். மனிதனின் சூழ்ச்சியில் நின்று மறைத்து காத்துக் கொள்வீர். மனிதரின் சூழ்ச்சியில் நின்று மறைத்து காத்துக் கொள்வீர். நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுகள் அணுகாமல் காப்பாற்றுவீர். நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுக்கள் அணுகாமல் காத்துக் கொள்வீர். நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே நம்பிக்கைக்கு பாத்திரவானாக, ஆண்டவரே நம்பிக்கைக்கு ஆண்டவரை ஏற்றவராக நீர் இருக்கிறதற்காக நன்றி. உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டீங்க. கிருபையினால் எங்களை மூடும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரத்தை வையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்கு சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 1வது வசனம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதக்காரன் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை நீர் காப்பாற்றும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனுஷனை ஆண்டவர் நிச்சயமாக காப்பாற்றுவார். இன்னும் நீங்கள் சங்கீதம் 22:4 படித்தீங்கன்னா, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். பார்த்தீங்களா? நம்பிக்கை வைக்கிற மனுஷனை கர்த்தராகிய தேவன் விடுவிப்பார். நீங்கள் ஆண்டவர் தான் என்னுடைய நம்பிக்கை, நான் அவரைத்தான் எப்போவுமே நம்பி இருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இருக்கும்போது, இன்றைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார் என்று நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது, சிலர் உங்களுடைய நம்பிக்கையை பரிகாசம் பண்ணுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க. பார்த்துடலாம், இவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான், இவனுக்கு என்ன நன்மை கிடைக்கணும் நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி பரிகாசம் பண்ணுவாங்க. 22ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா, அந்த சங்கீதத்தில் அப்படியே ஒரு வார்த்தை போட்டிருக்கு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். சிலர் நம்முடைய நம்பிக்கையை கொஸ்டின் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களே சில நேரம் உங்கள் நம்பிக்கையை கொஸ்டின் பண்ணுவாங்க. யோபு கர்த்தர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். எனக்கு ஆண்டவர் உயிர் கொடுப்பார், பலன் கொடுப்பார், நான் திரும்ப எழும்புவேன், திரும்ப நான் நம்பிக்கையோடு எழுந்திருப்பேன். ஆனால் மனைவி சொன்னேன், இன்னும் நீ கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறியா? உன் உத்தமத்தில் நிலைச்சிருக்கியா?
ஆமென். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி அவருடைய நம்பிக்கையை மனைவியே பரிகாசம் பண்ணினாள். ஆனால் யோபு அந்த நம்பிக்கையை விட்டு ஒரு நாளும் விலகவே இல்லை. என்னை கர்த்தர் ஸ்தோத்திரம் விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவன் கர்த்தர் மேலேயே நம்பிக்கை இருந்தான். ஆதலால் கர்த்தர் யோபுவின் நம்பிக்கையை கனம் பண்ணி திரும்பவும் அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவனை உயர்த்தினார் என்று நம்ம வேதத்திலே படிக்க முடிகிறது. எனவே இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்கள். அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த நாளில் நீங்கள் யார் தான் என்ன பரியாசம் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் தேவன் மேல் வச்சுருக்கிற நம்பிக்கை விட்டுறாதீங்க. அந்த நம்பிக்கை ஒன்று தான் உங்களை வாழ வைக்கும். அந்த நம்பிக்கை ஒன்று தான் உங்களுக்கு மேன்மையை தரும். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தேவனை பின்பற்றுங்க. உங்கள் நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த அந்த தெய்வம் உங்களையும் விடுவிப்பார். நல்ல பிதாவே, நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளுடைய நம்பிக்கை வெட்கப்படாதபடிக்கு, எளியவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளுடைய நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்தி உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.